தூத்துக்குடியில விளாத்தி குளத்துல அந்த 12வது படிக்கிற பிள்ளைக்கு நடந்த கொடூரமான அந்த கொலைக்கு காரணமானவனை கண்டுபிடிச்சாச்சு 9 நாளைக்கு அப்புறம். ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட சேர்த்து இன்னொரு சந்தோஷத்தையும் அந்த பெற்றோர்களுக்கு கொடுத்துருங்க. அந்த பெற்றோர்களுக்கு ஏதாவது நிவாரண நிதி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என் பிள்ளைய சித்திரவதைப்படுத்தி கொன்னவனை அரசாங்கம் கொன்னிடுச்சுன்ற ஒரு மன நிறைவு கொடுங்க. அதுதான் இருக்கக்கூடிய கொரோனா வாழ்க்கையும். என் பிள்ளை கொண்டவன் இன்னும் உசுரோட தான் இருக்கான், அவை தெனாவட்டா சுத்திட்டு தான் இருக்கான்ற மன உளைச்சல்லையே அவங்க வாழ வச்சிடாதீங்க. ஏன்னா அவன் இதுக்கு முன்னாடியும் ஒரு 60 வயசு பாட்டியை இதே மாதிரி கொலை பண்ணி வெளியே வந்த தெனாவட்டு அரசாங்கம் என்ன பண்ணிடும், சட்டம் என்ன பண்ணிடும், எல்லாத்துலயும் எனக்கு தான் சாதகமா இருக்குன்னு நினைச்சதுனால மட்டும்தான் 9 நாளை தேடுறாங்க. 9 நாளை போராட்டம் நடக்குது. நம்மளை பிடிச்சா மறுபடியும் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இல்ல, உறுத்தல் இல்லாம இத்தனை நாள் உசுரோட இருந்திருக்கிறான்னா அவனுக்கு யாரை பத்தின கவலையும் இல்ல. அவன் மனுஷ ஜென்மமும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்து என்ன இறந்து என்ன. தயவு செய்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணு பேர்ல புதுசா சட்டத்தை உருவாக்குங்க, சட்டத்தை மாத்தி அமைங்க. தண்டனைய உடனுக்குடனே கொடுத்தாதான் இதே மாதிரி இன்னொருத்தன் வரமாட்டான். இதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கிற ஒவ்வொரு பெத்தவங்களும் பதறாம இருப்போம். இதே மாதிரி இன்னொருத்த செய்யறதுக்கு முன்னாடி அவன் பயப்படணும்னா தயவு செய்து ஒரு சட்டத்தை உருவாக்குங்க. இல்லையா இவனுக்கு அதிகபட்ச தண்டனையா உடனடியா கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவோ அதை கொடுங்க. அப்பதான் அந்த பெத்தவங்களுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். அந்த புள்ள கடைசி நேரம் வரைக்கும் என்னை யாராவது இந்த நேரத்துல என்னை காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லி பதறி இருக்கும். உண்மைக்குமே துடிச்சு செத்துருக்கும்ல. அந்த பாப்பாவுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து உடனடியா ஏதாவது ஒரு சட்டத்தை உருவாக்கி அவனுக்கு வாழவே தகுதி இல்லைன்றத நிரூபிச்சு காட்டுங்க.